கடகராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்கலாமா? கடகராசியை பொறுத்தவரையில் 11 ஆதாயம் 8 விரயம். 8ல் வரக்கூடிய ராகு பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். ஒரு மனிதனுடைய மிக முக்கியம் என்ன? ஆரோக்கியம். அப்போ கடகராசிக்கு இதனால ஒன்று அவஸ்தைக்கெல்லாம் போயாச்சு. அவஸ்தை என்ன? ஏற்கனவே அஷ்டம சனியில் இருந்தாங்க. இப்போ அவஸ்தை போயாச்சா? சரி, இப்போ சுகம் வரணும் இல்லையா? சுகம் வரும். தனகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்கு நல்ல பலனை தனம்ங்கிற தனலட்சுமி செல்வத்தை அள்ளி தருவார். பயப்பட வேண்டாம், எல்லா விதத்திலும் சுகம் இருக்கும். அந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய சூழலை பகவான் சூரியனால் கண்டிப்பாக கடகராசிக்கு தரப்படும். வேற என்ன வேணும்? வேற எதுவுமே வேண்டாமே. பந்தய குதிரை இது கண்டிப்பாக இது ஓடி ஜெயிக்கும். இதுதான் இந்த காலகட்ட கடகராசிக்கு பிரமாதமான ஒரு பலனை. விசுவாவசு வருடம், தமிழ் வருடம் அமோகமான பலனை, எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். வணக்கம் நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் விஸ்வாவசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக, இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது. அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா? கடகராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்கலாமா? தமிழ் புத்தாண்டு கடகராசி அப்படின்னு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்யம், இவங்க நட்சத்திரக்காரர்கள் தான் கடகராசி. கடகராசிக்கு சூரிய பகவான் இந்த வருஷம் ராஜா வராரு. கடகராசியை பொறுத்தவரையில் 11 ஆதாயம் 8 விரயம். கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், அதுக்கடுத்தது ஆயிலிய நட்சத்திரம், இவங்க 2 பேருமே சாதக பாதகங்களில் ஒன்றும் பாதகம் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்காங்க. சூரிய பகவான் கடகராசிக்கு 2ஆம் வீட்டுக்காரன், தனகாரகன், குடும்பக்காரகன், வாக்குஸ்தானாதிபதி, 2 பகவான் சூரியன் மேஷத்தில், கடகத்துக்கு 10ஆம் வீடு. அந்த 10ஆம் வீட்டில் கடகத்துக்கு 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் உச்சன் பெறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கார். சரி, இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி நிவர்த்தியாகி பாக்கி ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாச்சு. நான் சொல்கிறதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ குரு எங்கே வரப்போறார் சார்? இது நாள் வரல 11 இருந்தவர் மே மாதம் நியாயமாக 18 மே 14 குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வரப்போறார். வரலாம், ஏன்னா கடகராசிக்கு குரு பகவான் பெரிய பலனை எதிர்பார்க்கக்கூடாது, அவர் விரயத்தில் போகலாம். சரி, ராகுகதி சார் எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ராகுகதிகள் ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் 9ல் இருந்தவர் திரும்ப ரிவேஸில் வரும்போது 8ஆம் இடத்துலையும், கேது பகவான் 2ஆம் வீட்டில் வரப்போறாரு. சரி, இதெல்லாம் வர்றது நல்லதா அப்படின்னு பார்த்தா, 8ல் வரக்கூடிய ராகு பகவான் கெடுதலான பலன், அது பல ஜோசியம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டே போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. கெடுதல் பண்ண மாட்டார். சரி, சூரிய பகவான் இங்கே இருக்கார். இந்த வருடத்தில் ராஜா யார்? சூரியன் ராஜாவாக இருக்கும்போது அவர் என்ன மாதிரி பண்ணுவார்? ராஜா பிரமாதமான பலனை தரணும். சார், இந்த வருடம் முழுவதும், இந்த வருடத்திற்கு பேர் என்ன? விசுவாவசு. விசுவாவசுன்னா என்ன? நமக்கு இருக்கக்கூடிய பிரகாசத்தை அளிக்கக்கூடியவர், எங்கும் வியாபித்திருப்பவர். யாரு? சூரியன் எங்கும் பிரகாசமாக தானே இருக்காரு. இறைவனே சூரியன். நாங்கள் திரும்ப என்ன சொல்லுவோம்? வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். யாருக்கு? எம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு. ஆகவே சூரிய பகவான் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது, அண்ட சராசரங்கள் ஒன்றுமே கிடையாது. அப்போ சூரியன் பிரகாசமான ஒரு கிரகமாக வர்றாரு. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு ஆத்மாத்மான இன்னும் சொல்லாமல் சரிவாதி கொடுத்தவர். சந்திரன் வேறு, சூரியன் வேறு இல்லை. சூரியனுடைய மறுபிம்பம் தான் சந்திரன். இப்போ சந்திரனை கொடுத்துருக்கிறாருன்னா சந்திரன் பெண்பாவம், சூரியன் ஆண்பாவம். இப்போ இப்படி உள்ள சூழலில் கடகராசி என்பவர்களுக்கு சூரியன் என்ன மாதிரி பலனை கொடுக்கணும்? பிரகாசத்தை தானே கொடுப்பார். சரி, சூரியன் மட்டும் கொடுப்பாரா? இல்லை, 9 கிரகங்களில் சூரியன் ஒரு கிரகம், பாக்கி 8 கிரகங்கள் இருக்கு. 8ல் சந்திரன் ஒரு கிரகம். சரி, பாக்கி 7 கிரகங்கள் இருக்கு. இப்போ கடகராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் தனகாரகனை வந்துடுறாருல, அந்த தனகாரன் அவர் எங்கே உச்சன் பெறாருல? எப்போ? ஏப்ரல் 14 மே 14, ஒரு மாதம் தாங்க இருப்பார். வருடம் முழுவதும் சூரியன் தான். வருடம் முழுவதும் சூரியன் தான்
ராஜா. அப்போ ராஜாவாக இருக்கிறவர் அந்த ராசிக்கு என்ன பலனை தரணும்? ராஜா மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? ராஜா மாதிரி நடந்துக்கணும் என்ன? நல்லா பார்த்துக்கணும், நாடை நல்லா பார்த்துக்கணும், நாட்டில் உள்ள மக்களை நல்லா பார்த்துக்கணும், மாதம் மும்மாரி மழை பெய்யணும், இதெல்லாம் வரணும் இல்லையா? அதனால சூரிய பகவான் நல்ல வலுவான நிலையில் இருக்கிறதுனால பாதகம் இருக்காது. சூரியன் சாதகமான பலனை தரும்போது பிரகாசமான கிரகமாக வரக்கூடிய சூரியன் எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கியத்தை தருவார். நமக்கு முதல்ல என்ன வேணும்? ஆரோக்கியம் தான் வேணும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒரு மனிதனுடைய மிக முக்கியம் என்ன? ஆரோக்கியம். அப்போ கடகராசிக்கு இதனால ஒன்று அவஸ்தைக்கெல்லாம் போயாச்சு. அவஸ்தை என்ன? ஏற்கனவே அஷ்டம சனியில் இருந்தாங்க. இப்போ அவஸ்தை போயாச்சா? சரி, இப்போ சுகம் வரணும் இல்லையா? சுகம் வரும். சுகம் வரக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த வருடம் முழுவதும் விசுவாவசு வருடம். விசுவா வருடங்கிறது வியாபித்திருப்பவர்னு அர்த்தம். எங்கும் வியாபித்திருப்பவர், எங்கும் சிறப்பாக இருப்பவர், பிரகாசத்தை தரவர். வேற என்ன வேணா? நல்ல வலுவான அமைப்பு தரக்கூடியதாக அமைஞ்சிடும். இதற்கு ஒரு பக்கம் நாம் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம வருடப்பிறப்பு அன்னைக்கு பேசக்கூடிய அந்த பலனோட நிறுத்தாமல் நம்ம மாதம் பலன் பார்க்க போகிறோம். ஆனால் வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம நல்ல செய்திகளை நல்ல காதில் வாங்கணும். இதுதான் வழக்கம். அப்போ நம்ம ஆங்கில புத்தாண்டு ஒரு பக்கம் இப்போ தான் 4 மாதம் முடி போகணும் சார், போனோம் ஏன் ஜனவரியில் தான் பண்ணீங்க, திரும்ப ஏப்ரலில் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா இதை நம்ம வழி நடத்தி அதுக்கு ராஜாலாம் கிடையாது. இந்த தேதியை கூட்டினா 9 ராஜான்னு சொல்லிட்டு போயிடுவோம். 9ங்கிறது யார்? செவ்வாய் விட்டு போய்டும். 2025னா 2-4 இல்லையா? அப்போ 2025 2-2னா 4 5 9 9னா செவ்வாய். இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு கோயின்சிட் ஆகுங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. இது உத்தரவாதம். என்ன காரணம்? நம்மளுடைய ஆதி காலத்திலேருந்து முனிவர்கள் சித்தபுருஷர்கள் அழகாக இதில் வகுத்து வச்சுருக்காங்க. இந்த கோட்பாடில் வந்தால், இந்த டிகிரியில் வந்தால் இந்த வருடத்திற்கு இவர் தான் ராஜா, இவர் ராஜாவாக இருந்தால் இந்த மாதிரி பலனை தருவார் அப்படிங்கிறத நமக்கு வழி வகுத்து வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போக வேண்டாம். இதுதான் உண்மை. அப்போ ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிரமாதமான பலனை, தனகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்கு நல்ல பலனை, தனம்ங்கிற தனலட்சுமி செல்வத்தை அள்ளி தருவார். பயப்பட வேண்டாம். எல்லா விதத்திலும் சுகம் இருக்கும், ஆரோக்கியங்கள் சுகம் இருக்கும். தான் பெற்ற குழந்தைகள் நல்ல விதமான கல்வி நிலையில் நம்ம முயற்சி பண்ணுவோம். நீண்ட காலம் நமக்கு எதெல்லாம் பைசலாகாமல் இருந்தோ எல்லாம் பைசலாகும். விவசாயிகள் சிறப்பு அடைவாங்க. விவசாயத்தை வேண்டிய செவ்வாய் அங்கேயே இருக்க விடம் பிறகு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். விவசாயிக்கு மாதம் மும்மாறி மழை பெய்யும். விவசாயம் தழிச்சு ஓங்கும். ஃபெர்டிலைசரில் எல்லாம் பண்ணுறவங்க மிகச்சிறந்த இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வியாபாரிகள் பலவிதமான இன்வெஸ்டராக இருப்பாங்க. நிறைய பொருள்கள் முடக்குவாங்க, நிறைய பொருள்கள் வாங்கி வைப்பாங்க. கடகராசிக்கு அதிபதி பகவான் சந்திரன், ரைஸ் பிரமாதமாக இருக்கிறதுக்கு சூரிய பகவான் திருவார். கடகராசிக்கு யோகாதிபதி பகவான் செவ்வாய் தானியத்துக்கு சம்பந்தப்பட்டவர், அமோகமான பலனை தருவார். அந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய சூழலை பகவான் சூரியனால் கண்டிப்பாக கடகராசிக்கு தரப்படும். வேற என்ன வேணும்? வேற எதுவுமே வேண்டாமே. மாதம் பிறக்குது, வருடம் பிறக்குது, நமக்கு சௌக்கியமாக இந்த வருடம் இருந்தால் போதும் சார். இந்த வருடத்துடைய பலன்களை நமக்கு ஏகப்பட்ட விதமான சிரமங்கள்லேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். இந்த சிரமங்கள்லேருந்து மீண்டு வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம நல்ல பிரமாதமாக நடந்து போனோம். ஓட முடியுமா சார்? ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பந்தய குதிரை இது கண்டிப்பாக இது ஓடி ஜெயிக்கும். இதுதான் இந்த காலகட்ட கடகராசிக்கு பிரமாதமான ஒரு பலனை. விசுவாவசு வருடம், தமிழ் வருடம், அமோகமான பலனை, எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள்லேருந்து நீங்கியாச்சு. சின்ன உபாதைகள் உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் இருந்து அதிலெல்லாம் நீங்கள் மீண்டு வந்து இப்போதைக்கு நீங்கள் மன மகிழ்ச்சியாக அடக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் தாராளமாக உங்களுக்கு சகல விதமான சுகத்தை அடையக்கூடிய சூழல் உருவாகும். ஆகவே தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டாக உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். எல்லா விதமான ஏகப்பர சுகங்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.